பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் வேதத்தில் ஒரு வசனத்தை பார்ப்போமா? பார்ப்போம். கவனிங்க. சங்கீத புஸ்தகம் 34:10 இப்படியாய் சொல்லுகிறது: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் பட்டினியா இருக்குமா? வேதம் சொல்றது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாகும் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது: சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு தேவையானதை தொண்டையை பிடித்து கொன்று அது சுற்றி திரிகிற தாவரங்களிலும் கெபிகளிலும் போட்டது. அது ஆல்ரெடி தன் பிள்ளைகளுக்கும் மனைவிக்குமான ஆகாரத்தை சிங்கம் ஆயத்தப்படுத்தி தான் போகும். அப்படி இருக்கும்போது சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏன் வேதம் அப்படி சொல்லுதுன்னா, ஒருவேளை அப்படி இருக்கிற சிங்க குட்டிகள் கூட பட்டினியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு அன்பார்களே, நீங்க பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில நிறைய குறை வந்திருக்கலாம். ஆசீர்வாதத்துல குறைவு, ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவு, பரிசுத்தத்துல குறைவு, இல்ல உங்களுடைய சமாதானத்துல குறைவு, சந்தோஷத்துல குறைவு. எல்லா குறைவையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒன்றே ஒன்றுதான், நீங்க கர்த்தரை தேடுங்க. அப்படி தேடுனா ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவுபடாது. இல்ல, கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த போகிறார். பயப்படாதீங்க. உங்க குறைவை நினைத்து சோர்ந்து போகாதீங்க. இனி உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை தேட 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 உங்க வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க சந்திக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க போகிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.